ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் சாமிநாதன் அறிவிப்பு. ஜனவரி 25ஆம் தேதி இனிய தமிழ்மொழி தியாகிகள் நாளாக கடைபிடிக்கப்படும் என பேச்சு. வீரமங்கை வேலு நாச்சியார், இந்திரா காந்தி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 பேருக்கு சிலை நிறுவப்படும். இரட்டைமலை சீனிவாசன், அப்துல் கலாம், இமானுவேல் சேகரன் உள்ளிட்டோரின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் தமிழக அரசு அறிவிப்பு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியதை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு. அமலாக்கத்துறை மனு மீது நாளை உத்தரவு பிறப்பிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற திமுகவினர் பணத்தை வாரி இறைப்பார்கள், கள்ளச்சாராய மரணங்களை மூடி மறைப்பார்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் தாக்கு. ஏன்னா ஒரு அமைச்சர் 20 கோடி போடணுமா? பேசப்படும்னா என்ன, பணம் அள்ளி வீசப்படும். ஏன்னா கள்ளச்சாராய சாவு எங்களை பாதிக்கலை அப்படின்னு அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையில் இல்லையா? அரசியல் தோல்விக்கு பிறகும் மோடியின் ஆணவம் போகவில்லை, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். பிரதமராக மோடி பதவியேற்ற 15 நாளில் ரயில் விபத்து, நீட் முறைகேடு உள்ளிட்ட 10 பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. பிரச்சினைகளுக்கு பதிலளிக்காமல் மோடியால் தப்ப முடியாது என ராகுல் காந்தி திட்டவட்டார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் இடஒதுக்கீடு அமல்படுத்த முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கூட்டணி கட்சியான பாஜகவிடம் பேசுங்கள் என பாமகவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. மோடி ஆட்சியில் மத்திய அரசால் நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளிலும் முறைகேடுகள். மத்திய பாஜக அரசில் ஊழல் தலைவிரித்தாடுவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. 37 மைய சட்டங்களுடன் 63 மாநில சட்டங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிட தயார் நிலை. மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தகவல். பெரும் ஊழலுக்கு வழிவகுக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம். கள்ளச்சாராய மரணங்களுக்கு தமிழக அரசே பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆளுநர் RN ரவியை நாளை அதிமுக குழு சந்திக்க உள்ளதாக அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட தயார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பொய்யான தகவலை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. பெண்களின் பாதுகாப்பிற்கு அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு. மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி பெயரில் போலி பேஸ்புக் பக்கம், யாரும் ஏமாற வேண்டாம் என ராஜேஷ் லக்கானி வேண்டுகோள். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மீண்டும் துவங்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் தன்னார்வலர்கள் கோரிக்கை மனு. சிறைவாசிகள் உறவினர்களிடம் பேச விரைவில் காணொலி தொலைபேசி வசதி அறிமுகம் செய்யப்படும். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகளின் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். புதுச்சேரியில் இருந்துதான் கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனால் கொண்டு வரப்பட்டதா? புதுச்சேரி அரசும் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். கால்வாய், மழைநீர் வடிகால் ஆண்டு முழுவதும் தூர்வாரப்படும். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தகவல். தென்காசி, நெல்லை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.
கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழை எச்சரிக்கை. கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணியில் தோண்ட ஆச்சரியம். பாசிகள், கண்ணாடி மணிகள் உள்ளிட்ட 27 தொல்லியல் பொருட்கள் கண்டெடுப்பு. மதுராந்தகம் அருகே 15 நாட்களாக மின்சாரம் சரிவர வரவில்லை என மக்கள் புகார். பூதூர் கிராமத்தில் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து பொதுமக்கள் சாலை மறியல். வெம்பக்கோட்டை அகழ்வாராய்ச்சியில் சுடுமண்ணால் ஆன பெண்ணின் தலைப்பகுதி கண்டெடுப்பு. தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். மகாராஷ்டிராவில் ஏடிஎம் இயந்திரத்தில் கயிறு கட்டி கையோடு இழுத்துச் சென்ற மர்ம நபர்கள் 61 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்திச் சென்று மீட்ட போலீசார். தப்பியோடிய கொள்ளையர்களுக்கு வலைவீச்சு. காக்கிநாடாவிலிருந்து புதுச்சேரி செல்லும் ரயில் ஜூன் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு சட்டக் கல்லூரிகளில் சட்டத்தமிழ் என்ற பாடத்திட்டம் அறிமுகம். நடப்பு ஆண்டு முதல் புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. மாநிலங்களவை முன்னவராக பியூஷ் கோயலுக்கு பதிலாக ஜே.பி. நட்டா நியமனம். மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற பியூஷ் கோயல் மக்களவை உறுப்பினராக பதவியேற்பு. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சு தேர்வு. அரையிறுதிக்குள் நுழையும் முனைப்புடன் இந்திய அணி பேட்டிங். ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக சுப்மன் கில் அறிவிப்பு. மூத்த வீரர்களுக்கு ஓய்வு. இந்திய அணியில் ஜெய்ஸ்வால், ருத்ராஜ், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோர் அணியில் இடம் பிடிப்பு.